Smoking causes cancer. Smoking kills. Consumption of alcohol is injurious to health. Be safe. Don't drink and drive. Drug usage is injurious to health and is a crime offense. இப்படத்தில் ஒரு முழு கதை கற்பனையானது. உண்மை சம்பவத்தை மையப்படுத்தின கதை அல்ல. ஐயா ஐயா என் பிள்ளைய காப்பாடக்கு அவன் காலில் வண்ணம் கொடுக்குறையா. இருங்க நான் டாக்டர்கிட்ட பேசிட்டு வரேன். டாக்டர் அங்க ஒரு பையன் உயிருக்கு போராடிட்டு டேய் இருக்கான். ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கான்ல. டாக்டர் அந்த பையன் அப்பா அழுகுறாரு. யோ 2 லட்சம் கட்ட சொல்லியா அப்புறம் மணிக்கு நான் ஏழை காணே. சரிங்க டாக்டர். ஒன்றும் இல்லை, டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணுவார். ஒரு 2 லட்சம் மட்டும் கட்டுங்களேன். ஐயோ 2 லட்சமா? இல்லைங்க, பணம் கட்டினா தான் உயிரை காப்பாற்ற முடியும். கட்டிறையா கட்டிற என் பிள்ளைய காப்பாற்றலையா. ஓ இதான் அந்த பீஸா சாப்பிட்டோம். இந்த ரீல் அனுப்பிச்சிருக்கேன் பாடேன். டாக்டர் இந்த பையன் செத்துட்டான். செத்துட்டானா? சரி நீயே போய் சொல்லிடு. சாரிங்க, உங்கள் பையனை காப்பாற்ற முடியல. ஐயோ 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 என் பொண்ண யாராவது வாங்க, எங்க மைக்க மட்டும் கொடுத்துட்டாங்க. என்னையா அது அப்பன்னு செத்துட்டான். சரி 2 பாடி மார்ச்சை கமிச்சா கூட வந்து காசை வாங்கு. அண்ணா ஒரு டீ வேணும். என்னப்பா நீ மட்டும் டீ வாங்க வந்திருக்க? உன் டாக்டர் ஃப்ரெண்ட் எங்க? யார் அவன்? டாக்டரா? அவன் MBBS பிட் வச்சு தான் பாஸ் பண்ணான். இப்ப எங்க இருக்கானோ? தம்பி அழுவாதப்பா. என்ன பிரச்சனை? ஏய் அந்த ரவுடி பசங்க சின்ன பையனை வாரம் வந்தானுங்களா? டே தம்பிங்கப்பா, என்ன வயசு ஆகுது? 6 இயர்ஸ் ஆகுது. அண்ணா இவங்க இங்க பயங்கரமா வேலை வாங்குறாங்கண்ணா. அப்படி நான் சரியா வேலை செய்யறேன்னா சிகரெட்ல சூடு வைக்கிறாங்கண்ணா. சொல்லலாம் வாடா. டேய் யாரா சேகரே? என்னண்ணா? நீ தானா? அங்கே வா. என்ன பிரச்சனை உனக்கு? சின்ன பசங்களை வேலைக்கு வச்சிருக்க? டேய் நீனே பெரிய ஹீரோவாடா.
இதை பாரு, இந்த ஹீரோ ஹீரோயின் காமெடியன் சைடு ஆர்டிஸ்ட்டு வில்லன் சைடு வில்லன் மெயின் வில்லன் இதெல்லாம் கதையே கிடையாது. நீ ஏன் அவனை அடிச்ச, அதான் கதை. இங்க பாடுற பஞ்சு கிங்கு மாடலான உனக்கு காலி பண்ணிடுவேன். ஐயோ, என்ன மூச்சு பச்சை காணோம்? ஓ, மயக்கத்தில் இருக்கியா? ஆணவத்தில் ஆடுன இப்படி எதை பார்த்துக்கிட்டு இருப்பேன், அதனால ஆடவே கூடாது. டென்ஷன் ஆக வரேன் வை. தம்பி, அவன் வேலை வாங்குறான் இவன் வேலை வாங்குறான் வந்து என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. எதுவாக இருந்தாலும் அப்பா அம்மாட்ட சொல்லணும். சொன்னாதான் எல்லாம் சரியாகும். சரியா? சரிண்ணா. தம்பி பேர் என்ன? அகிலீஸ்வரன். என்ன படிச்சிருக்கீங்க? எம்பிபிஎஸ். ஓ, அப்போ டாக்டரா? நான் பிட் அடிச்சு தான் பாஸ் பண்ணேன். ஆங். ஸ்ட்ரீட் லைக் ஈஸ படிச்ச லெசன் தான் ஸ்கில்ல கேஷீட் இல்ல கண்ணவும் மட்டும் இருக்கு பயம் பட்டவ மன்ன சொல்ல தைரியம் வெடியுது கை நடுங்காத கால் தள்ளடிக்காத நீ யாருன்னு கேட்டாலும் நீ தாம்பத்திட ரொட்டெழுது இந்த வாழ்க்கை திரும்ப ஏசும் ஒரு வார்த்தை போதும் உலகம் திரும்ப சுத்தும் அவ்வளவும் இல்ல ஆனா மருந்து இருக்கு கண்ணீருக்கு எல்லாம் இந்த குட்டு தண்ட சொல்யூஷன் ஐரு டாக்டர் இல்ல ஆனா டோசி ஹோப்பே வரல ஆன ராட்டு வனது தூங்காத கண்ணவுக்கு அல்லர் மதிக்குது ஊசி இல்ல பிளட் இல்ல பெயினும் இல்ல ஆனா தோல்வி பட்ட மன்ன செல்லம் இல்ல நீ முடியும் சொன்ன ஒரு லைன் அது போடும் திரும்ப ஸ்டார்ட் நியூ லைஃப் சொசைட்டி சிரிச்சா சிரி குத்து போகட்டும் ஸ்டேஜ்ல நிக்கிற பொடையரும் கை தப்பு கிரியேட்டிவ் இல்லாத தைரியம் போதும்டா உன் வாழ்க்கைக்கு நீ தான் சீஃப் டாக்டர் தான் தம்பி சொல்லுங்கப்பா. இல்லைப்பா, கஷ்டப்பட்டு எம்பிபிஎஸ்னு படிக்க வச்சேன், நீ இப்படி சும்மா உட்காந்துட்டு இருக்கியப்பா. நான் வேலைக்கு போகிறேன்ப்பா. அவசரப்பட்டு உனக்கு பிடிக்காத படிப்பு படிக்க வச்சுட்டேன், அதுக்கு நீ இப்படி இருந்தாதப்பா. இதை கிளினிக் வச்சு போச்சுக்கோப்பா. போயா. அறிவியலுக்கு அவனுக்கு ரீல்ஸ் பார்த்தீங்கன்னா வாய் நல்லா வருது. உன்னால நம்ம ஹாஸ்பிட்டல்லையும் டேமேஜ் ஆகுது. வாடா. ஒருத்தனை ரோட்டில் பார்த்தேன், அவன் எம்பிபிஎஸ் எக்ஸாமே பிட் அடிச்சு தான் பாஸ் பண்ணேன்னு சொன்னான். அவனை வேணா நம்ம கூட்டு டைப் பண்ணி பார்க்கலாமா? கரெக்டாக இருப்பானா? அதெல்லாம் கரெக்டாக இருப்பான். நான் வேணா கூட்டு வரேன், நீங்கள் என்ன பார்த்து சொல்லுங்க. சொல்லுங்க, யார் வேணும்? வணக்கங்க, இங்கே யாரா எம்பிபிஎஸ் படிச்சு சும்மா இருக்காங்களா? ஆமாம், என் பையன் அகிலீஸ்வர் தான். சொல்லுங்க. இல்லை, எங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு ஒரு டாக்டருக்கு ஆஃபர் பண்ணுறோம். உங்கள் பையனை சொல்லிட்டீங்களா?
நான் சொல்கிறேங்க அவன்கிட்ட, நான் சொல்கிறேங்க. ஆ. டே அகிலே, உன்னை தேடி ஒருத்தர் வந்தார். ஒரு ஸ்டார் ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்கான், அதுக்கு ஒன்று டாக்டராக ஆஃபர் பண்ணுறாரு. நாளைக்கு 12 மணிக்கு கூப்பிட்றாங்க. ஸ்டார் ஹாஸ்பிட்டலா? அதெல்லாம் நல்லா போக முடியாது. எனக்கு தெரியாதுப்பா. போகணும். நாளைக்கு ஹாஸ்பிட்டல் 12 மணிக்கு கூப்பிட்றாங்க, போயிட்டு வா. யாரு அந்த ஆள்? அகிலீசா, அகிலீசா, ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, எந்திரிப்பா. என்னப்பா டைம் ஆயிடுச்சுடா, எந்திரி. எங்கே போகணும்? என்னது? டேய், கோயம்புத்தூர் ஃப்ளைட்டில் போகணும், எந்திரா. அங்கே தானே ஹாஸ்பிட்டல் இருக்கு. நான்லாம் வரல, போயா. நீ எந்திரிக்கிற, குளிச்சுட்டு வா, கிளம்பணும். அதுக்கெல்லாம் வேற ஆளை பாரு. நானே கேட்டேன், உனக்குடா போ. ஐயோ, இருக்கிறதுல இதான் பெரிய பில்டிங் போலயே. எவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல். இங்கே மட்டும் டாக்டராக போயிட்டுனா நீ கோடீஸ்வரன் ஆகிடுவிடா. என்னை குள்ளத்தில் முடிவு பண்ணிட்டல, நான் ஜெயிலுக்கு போயிடுவேன் உன்னால. போப்பா. நீ பாருப்பா, நான் சென்னை கிளம்புறேன். சார் வணக்கம். உன் பேர் என்ன? என் பேர் அகிலீஸ்வரன். யா, ஐ கேன் கால் யூ ஈஸ்வர். யா சார், நோ இஷ்யூஸ். யா, ஓகே. இருக்கிறதுல இதான் பெரிய ஹாஸ்பிட்டல். நாங்கள் ஒன்றா தான் நம்பியிருக்கோம். டாக்டர் வேலையை நீட்டாக பண்ணும். எப்படி நீட்டாக பண்ணும்? ஆ. யா, மண்டே ஜாயின் பண்ணிக்கோ. நவ் யூ கோ. வரேன் சார். ஆ, என்ன தடுக்குது? போவோம். டாக்டர், என்ன ஆப்ரேஷன் பண்ணோம். வரேன் போ. ஆ, சார் என்ன பண்றீங்க சார்? அது அனஸ்தீசியா இல்ல, ட்ரக்ஸ். நான் கொடுக்குறது அனஸ்தீசியா. எலிய சொன்ன சாவுடிக்கு. இவன் யார் புதுசா இருக்கான்? வணக்கம் சார். டேய், யாரா நீ? புதுசாக டாக்டராக சேர்ந்துருக்கேன். ஓஹோ, நீ அது ஒழுங்கா உருப்படியா படிச்சியா? இல்லை சார், எம்பிபிஎஸ் பிடிச்சு தான் பாஸ் பண்ணேன். நமக்கு இப்படி அமையறாங்க. போ. இவன் என்னெல்லாம் பண்ண போறானோ. இங்கே இருப்பா, இதான் ஒரு ரூமு. அங்க பாரு, உன் டாக்டர் ட்ரெஸ்ஸும் ஸ்டெதஸ்கோப்பும் இருக்கு, எடுத்து போட்டுக்கோ. அத்தி கஸ்டமரு. வாங்க, உடம்புக்கு என்ன பண்ணுது? ஃபீவராக இருக்குது டாக்டர். இருங்க பார்க்குறேன். அது என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே. காட்டுங்க. ஓ, வைரல் ஃபீவர் தான், மாத்திரை தரேன், சாப்பிடுங்க. என்ன எழுதுது? எதாக்கி இருக்கும். இது தப்பாக எழுது, செத்துருவான் போல இருக்கே. பரவாயில்ல, செத்துட்டானா உஷாரை காப்பாற்றி உத்தரப்பிரதேஷ் போயிடலாம். இதை மட்டும் சாப்பிடுங்க, உடம்புல இருக்கிற பாதி பிரச்சனை போயிடும். பாய் டாக்டர். ஆத்தி, ஒரு கஸ்டமரே மெயின்டைன் பண்ண முடியலையே. நீ எத்தனை பேர் வரும்? நீ எப்படி ஓட்ட போறனோ? அண்ணா, இந்த மருந்து கொடுங்க. அது நம்ம கிரிக்கி தானே தந்தோம். இந்தாப்பா. தேங்க்யூ. என்னத்தை கொடுக்குறான்? ஒரே குழப்பமா இருக்கே. இந்த ஹாஸ்பிட்டலே ஒரு பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலு. இது அங்கே இருக்கான் பார்த்தியா, அது டாக்டர் நம்பர் 1. இவன் சரியான ரீல்ஸ் பைத்தியம். ஆப்ரேஷன் பண்ணுவானே தவிர ரீல்ஸ் நல்லா பார்ப்பான். இத்தனைக்கு அவன் எனக்கே 4-5 ரீல்ஸ் ஸ்வைப் பண்ணி நல்லா இருக்கான்னு சொல்கிறான் பைத்தியக்காரன். அடுத்த டாக்டர் நம்பர் 2. இவன் அவனை விட பயங்கரமான கேடி. இவன் சரியான போதக்கை. ஆப்ரேஷன் பண்ணும்போது கூட ட்ரக்ஸ் அவன் மூக்கில் இருக்கும். பைத்தியக்காரனுங்க. வா,
தம்பி இது வெளியே மட்டும் சொல்றாதப்பா. ஏ வாடா ராமலிங்கம், எப்படி இருக்க? உள்ள வா உள்ள வா. அப்புறம் பையன் படிப்புல எப்படி போகுது? நல்லா தான் படிக்கிறான். அப்புறம் உன் பையன் என்ன கதை? என் பையன் டாக்டரா வேலை செய்யறான்டா கோயம்புத்தூர்ல. என்ன சொல்ற? டாக்டர் ஆயிட்டானா? எல்லா ஹாஸ்பிட்டல்ல? நீங்க தான் கோயம்புத்தூர்ல ஸ்டார் ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குல்ல, பெரிய ஹாஸ்பிட்டல், அங்கே சேர்த்திருக்கேன். டேய் அங்கே என்ன சேர்த்த? ஏன்டா? ஏய் அது ரொம்ப வில்லகமான ஹாஸ்பிட்டல்ரா. டாக்டர்ஸ் சரியில்லை அங்க. சேர்மனே ட்ரக்ஸ் அடிப்பான். என்னடா சொல்ற? சத்தியமா சொல்றேன்டா, அவன் ட்ரக்ஸ் கேஸ்றான். இல்லை அந்த ஹாஸ்பிட்டல் எதுவும் உன் பையனை சேர்த்த? போய் சொல்லாதடா. எனக்கு தெரியாதுப்பா. உன் பையன் லைஃப்ல நீ ஸ்பாயில் பண்ணிட்ட. நான் கிளம்புறேன். டேய் நில்றா டேய். இங்க யாரா எம்பிபிஎஸ் படிச்சு சும்மா இருக்காங்களா? ஆமா, என் பையன் அகிலேஸ்வரா, சொல்லுங்க. இல்ல எங்க ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு ஒரு டாக்டருக்கு ஆஃபர் பண்றோம். டாக்டருக்கு ஆஃபர் பண்றோம், வீடு தேடி வர மாட்டாங்க. அப்பா ஆமாங்க சார். பொருள் வச்சிருக்கியா? கொடு கொடு. அதுக்குள்ள மணி 8. ரொம்ப ஸ்பீடா போகுதே. நடையில் யுத்தம் ஆரம்பம். ஒவ்வொரு நாளும் செய்யும் பயிற்சி தர்மம். போய் கட்டி வச்ச பெரிய அமைப்பு அத பிறக்க புகுது இந்த ஒரு குறிப்பு. ரத்தம் இல்ல, கோபம் இல்ல, ஆனா உறுதி மட்டும் குறைவும் இல்ல. மனசும் உடம்பும் ஒரு டிரெக்ஷன். இந்த போராட்டம் ஃபுல்லா டெடிகேஷன். ஒரு நோடி யோசிச்சா உண்மை வழி தெரியும். அதை பிடிச்சு நடந்தா போயெல்லாம் முடையுண்டா. மூக்குலயே உரி. இல்லைங்க, இதெல்லாம் வந்து சாட மாட்டேன். உரிபா. ஐயோ இல்லை, வேணாங்க, பழக்கம் இல்லை. என்ன சார் கலர் டஸ்ட்ல வந்திருக்க? டாக்டர் கட்டு துவைக்கலங்க. வணக்கம், நான் அகிலேஸ்வரன், ஆன்லைன் டாக்டர். உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு இங்கேயே சொல்லுங்க. ஹலோ, அப்பா பேசுறேன்ப்பா. காலம் ஃபுல்லா உப்சாரே பண்ணின பாடனம். மொத்தம் எத்தனை கஸ்டமர்? அதுக்கு பேர் கஸ்டமர் இல்ல, பேஷண்ட். பேஷண்டா? அப்படின்னா யாரா அவன்? இந்திரி தான் பாத்தியாப்பா? பார்த்தா சூப்பரா இருந்தது. விளங்கிடும். உண்மைக்கு ஸ்டார்ட். இந்த நடை நிக்கல, இது தர்மத்தோட
அப்பா ஃபோன் பண்ணா ஏன் பேச மாட்டேங்கிற? இல்லை சார், அவர்கிட்ட பேசினாலே வேலையை பற்றி தான் கேட்பாரு, இன்ட்ரெஸ்ட் இல்லை. இதை பாருப்பா, குடும்பம்னா பிரச்சனை இருக்கும், அதுக்குன்னு பேசாமல் இருக்கிறதுனால சொல்யூஷன் கிடைக்காது. அப்பா அவனை நினச்சி ரொம்ப பரிதாபப்பட்டு சாரிக்கு கூட ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல, எடுத்து பேசுப்பா. ம், பேசுகிறேன். எங்கே போயிட போகிறாரு? அப்புறம் பேசிக்கலாம். உங்கள் அப்பா மிலிட்டரி ஆஃபீஸராப்பா? ஆமாம் சார். என்ன நினைச்சுமிக்கிறீங்க? என்ன பார்த்தா இழிச்சாயமா இருக்கா? ஏன்னாச்சும் வாங்க பார்க்கலாம். சார் உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்லை அது என்ன பிரச்சனையா? சார் பேட் பஸ்ஸில் யூஸ் பண்ணாதீங்க, இது ரொம்ப டீசெண்டான ஹாஸ்பிட்டல். ஏன்டா எங்க அப்பா அங்க சாக கிடக்குறாரு, ஆப்ரேஷன் பண்ணுறதா காசு தரேன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் நீ காசு கூட அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணு சொல்றீங்க. சரி என்னடா பேச உங்களுக்கு கம்முன்னு இருக்க மாட்டீங்களா? சரி நீ வாங்க சார். சும்மா இருப்பா, உன்னே திட்டாங்க. டேய் என்ன பேச உங்களுக்கு? என்ன நியூஸ் பண்றீங்களா? எங்க டாக்டரே திட்டுவீங்க. எனக்கு அதுதான் தெரியாது. எங்களை அப்பா நான் ஹாஸ்பிட்டல் சேர்த்திருக்கேன், ஆப்ரேஷன் பண்ணுங்க அப்புறம் நான் காசு தரேன். தர முடியாது, என்ன பண்ணுவேன்? சார் சார் கொஞ்சம் தனியாக வாங்க சார். சார் பேஷண்ட் அட்மிட் பண்ணிடலாம், ஆப்ரேஷன் முடிஞ்சிட்டோம், எப்படி பார்த்தாலும் காசு தரணும். நீங்கள் ஃபஸ்ட்டு பேமெண்ட் கொடுங்க, அப்புறம் நாங்கள் பேஷண்ட் டிஸ்சார்ஜ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் அவங்க கொடுப்பாங்க சார். இது பெரிய இஷ்யூ ஆகாதுங்க சார். சரிப்பா, இங்கே இருப்பா, நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணுறோம், பணத்தை காட்டணும். அப்படி காட்டலைன்னா பேஷண்ட் டிஸ்சார்ஜ் பண்ண மாட்டோம். 3 டாக்டர்ஸ் லோகேஸ்வரன் செல்வம் ஆப்ரேஷன் இருப்பாங்க சார். நான் நியூ ஜாயினிங் படிச்சிருக்கல. ஓ அகிலீஸ்வரன் லோகேஸ்வரன் சொன்னா பாரு, பைத்தியக்கார டீன். இவெல்லாம் அவனை டீன் ஆகலாம். ஆப்ரேஷன் பண்ணலாமா? ஐயோ நான்லாம் டாக்டர், நான் ஆப்ரேஷன் கூப்பிட்டு வந்துட்டாங்களே, பயத்தில் மூக்கு விரியுதே. அகிலீஸ்வரன் ஆப்ரேஷனை நீயே பண்ணிடு. எதை பண்ணுப்பா, ஐடியாவே ஒன்று தானே. சார் நான் நியூ ஜாயினிங் சார், என்ன பண்ண சொல்கிறீங்களே, நீங்களே பண்ணுங்க சார். எனக்கு கூட ரிலீஸ் பார்க்கணும், நீயே பண்ணு. ஐயோ சார், நான் 4th பேர் சார் பாஸ் பண்ணி தொலைச்சேன், என் அப்பா இன்ஃப்ளூயன்ஸ் வந்து தொலைச்சேன் சார். நீயே அதை பண்ணு சார். என்ன டோன் மாறுது? ஐகட்ரா, என்ன தைரியம்ங்க எம்பிபிஎஸ் எக்ஸாம் பிட் அடிச்சு பாஸ் பண்ணு ஃபோர்ஜரி பண்ணு என்கிட்ட சொல்லியிருப்பேன். அது வந்து ஏண்டா பிட் அடிச்சு வருவாராம், நாங்க கஷ்டப்பட்டு படிச்சு இவங்கிட்ட சாப்பிடுமா? இல்ல அவன் கொடுக்குற சம்பளத்துக்கு நாங்க நக்கணும். ஆக்டர் உனக்கு என்ன தெரியும்? எம்எல்ஏ தான் சொல்றா இப்போ பெரியவனா நீ வந்துட்டான் பேசுறதுக்கு. ஆபரேஷன் நீயே பண்ணிக்கோ. சார் சார் இல்லைங்க சார், தெரியாமல் பண்ணிட்டேன் சார். சார் நீங்களா சொல்லுங்க சார். ஐயோ எனக்கு என்ன பண்ணுறது? ஐயோ சார் தேவை சார், நீங்களே பண்ணுங்க. பணம் வேணும், எல்லாத்துக்கும் பணம் வேணும். இருக்கா உன்ட்ட? இந்த நோயாளிகளுக்கு நம்ம எவ்வளோ சேவை இருந்தாலும் மறவது போயிருந்துங்க. அவனுங்களுக்கு உயிர் தான் முக்கியம். உயிர் பொழுது மறந்துடுவானுங்க. காசுன்னு பார்ப்பானுங்க. வெறியத்தை கத்திருந்தாலே அவன் காசு உங்க போன கொடுப்பான். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பேஷன்ஸ் கம்மியாகி பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அதிகமாக வருது, ஏசிட்டாக தான். ஆனால் காசு மட்டும் ஏற்றுறாங்க கோதார. ஹாஸ்பிட்டல் பெட்டில் ஏசி போட்டுக்கிட்டு சுடுமா தாண்டா பதிலிக்கிறீங்க. காசு கொடுக்க எங்கே படிக்குது உங்களுக்கு? என் அப்பானே ஒரு காலத்தில் போய் டாக்டரானா நிறைய பேர்த்துக்கு உதவி செஞ்சேன். எங்கள் அப்பன் படுகையில் இருக்கும் போதே ஓல்த்தா வந்து உதவி பண்ணல. ஒரு சின்ன பையன் கிடக்கும் போதே எங்கள் அப்பா அவனை காப்பாற்றி விட்டான். அதில் சின்ன பையன் டாக்டராக வந்து எங்கள் அப்பாவுக்கு உதவி பண்ணதுக்கு அதிகமாக காசு கேட்டான். கத்தைய மேலே மழிச்சேன், வாடியை துண்டா வெட்டி கேமலுக்கு போட்டேன். இந்த மாதிரி நாட்டில் எத்தனை பேர் நண்டி கட்ட நாயகர் இருப்பாங்க. அவங்க எல்லாத்தையும் கொல்லணும்னு முடிவு பண்ணேன். இன்னி வரைக்கும் அந்த பிளானில் தான் நான் இருக்கிறேன். ஒன்றும் கவலைப்படாத, இது ஒரு மெடிக்கல் எரரில் செத்து போயிட்டான்னு கூட வெளியே சொல்லிக்கிறான். ஆனால் நான் சொல்கிறதா நீ செய்யணும். செய்வியா இல்லை ஜெயிலுக்கு போடியா? நீங்கள் சொல்கிறது செய்யணும் சார். வெரி குட், வா போய் சுனியே போய் சொல்லு. உங்க அப்பா காப்பாற்ற முடியல. ஐயோ அப்பா, பணம் வேணும், எல்லாத்துக்கும் பணம் வேணும். இருக்கா உன்ட்ட? இந்த நோயாளிகளுக்கு நம்ம எவ்வளோ சேவை இருந்தாலும் மறவது போயிருந்துங்க. அவனுங்களுக்கு உயிர் தான் முக்கியம். உயிர் பொழுது மறந்துடுவானுங்க. காசு பாப்பானுங்க. வெறியத்தை கத்திருந்தாலே அவன் காசு உங்க போன கொடுப்பான். கத்தைய மேல மழிச்சேன், வாடியை துண்டா வெட்டி கேமலுக்கு போட்டேன்.
கால் ஆயிடுச்சா? ஹலோ. டே அகிலே, அகிலீசா, அகிலீசா. அவசரப்பட்டு உனக்கு பிடிக்காத படிக்க வச்சுட்டேன். அதுக்கு நீ இப்படி இருக்காதப்பா. இதை கிளினிக் வச்சு போச்சுக்கோப்பா. எவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல், இங்கே மட்டும் டாக்டராக போயிட்டேன்னா நீ கோடீஸ்வரன் ஆகிடுவிடா. அழு, நல்லா அழு. அழுது முடிஞ்சு எல்லாம் காரியமாக முடிஞ்சதும் நீ திரும்ப கோயம்புத்தூருக்கு வந்தாகணும். அப்படியே அங்கே டேரா போட்டேன்னு வையன், உன்னை தூக்கிட்டு வந்துடுவேன். என்னை ஏன் சார் பந்தாடுறீங்க? என்னை விட்டுருங்க சார். எங்கள் அப்பாவே என்னை விட்டு போயிட்டாரு. நான் ஒரு அனாதை ஆகிட்டேன் சார். என்னை விட்டுருங்க ப்ளீஸ். அதடிப்பா நான் விட முடியும். எங்கள் சீக்கிரட் எல்லாம் அவளுக்கு தெரிஞ்சிச்சு. இனி நீ என் கூட தான் ட்ராவல் ஆகும். நான் உனக்கு 1 வாரம் டைம் தரேன். நீ வர்ற இல்லை நான் அங்கே வருவேன். எனக்கு நீதி வேணும், எனக்கு நீதி வேணும். தம்பி, நீதி எல்லாம் விக்கிறது இல்ல. சார் காமெடி பண்ணாதீங்க. அங்க ஒரு ஹாஸ்பிட்டல் எங்க அப்பாவை சேர்த்து விட்டேன். ஆனா அவன் எங்க அப்பாவை கொண்டுட்டாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது. அவர் 3 டாக்டர் மெயின் டாக்டர் மேல கேஸ் போடுங்க. ஓ, என்னையா பிரச்சனை உனக்கு? எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீதி வேணும். அதெல்லாம் கொடுக்க முடியாது, கிளம்பு. காசு தரேன். அப்படியா? சரி வா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். மை செல்ஃப் எஸ்பி சந்திரசேகர். எனக்கு அவங்க 3 இம்பார்ட்டன்ட் டாக்டர்ஸோட கான்டாக்ட் லிஸ்ட் வேணும். ஓகே சார். இப்ப அவங்களோட ஃபோன் நம்பர், ஹோம் அட்ரஸ் அண்ட் அதர் டீடைல்ஸ் எல்லாமே எனக்கு வேணும். ஓகே சார். நடுவில் ஊருக்கு போடாதீங்க. நான் கூப்பிடும் போது நீங்க ஸ்டேஷன் வரணும். ஓகே சார். ஓகே. ஃபோர்ஸ் நம்ம ஆய்வு டீடைல்ஸ் பார்க்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் கிஃப்ட் இந்த அட்ரீஸ் வாங்க டாக்டர் தான். இவ ஃபோன் நம்பர் டீடைல்ஸ் என்ன பண்ற எல்லாத்தையும் விசாரிங்க. டாக்டர் டாக்டர் என் குழந்தைய காப்பாத்துங்க டாக்டர். ஆப்ரேஷன் பண்ணுறேன். தியேட்டர் கூட்டு போங்க. நான் ஆப்ரேஷன் பண்ணுறேன். இவன் என்ன பண்ண போகிறான்? ப்ளீடிங் ஆகுது. சரி பண்ணுவோம்.
அவங்க பொழைச்சிக்கிட்டாங்க. ரொம்ப நன்றி டாக்டர். ஏதோ கொஞ்சம் படிச்சதை வச்சு காப்பாற்றிட்டேன். இதுக்கப்புறம் எனக்கு ஆப்ரேஷன் பண்ண தெரியாது. ஏதோ பொழைக்க வைக்கிறாங்கன்னு நிறைய பேர் இங்கே வந்து சேர்ந்துடக்கூடாது. என்னப்பா சொல்ற, வேலையை விட்டு போறியா? ஆமாம் சார். ஏன் போகிறேன் சார் 4 மாதம் நீங்கள் சொல்கிறத பண்ணேன். எனக்கு டாக்டராக தகுதியே இல்லை சார். நீங்கள் ஒரு 4 கொலை பண்ணீங்க, நான் வேடிக்கை பார்த்தேன். என்னால் அவங்களை காப்பாற்ற முடியலையே. அந்த குற்ற உணர்ச்சிக்காக நான் வேலையை விட்டு போகிறேன் சார். சத்தியமாக உங்களை பற்றி வெளியே சொல்ல மாட்டேன் சார். என்னை விட்டுருங்க ப்ளீஸ். சரி போய் தெரியல, எங்களை பற்றி வெளியே சொன்னேன், அவ்வளோதான் ஒன்று. வெள்ளை மேகம் போலே ஒரு கள்ளம் இல்லா உள்ளம், காற்றின் கையில் சிக்கி அது தேடுதே தந்தடம். மண்ணில் வீழும் துளியில் ஒரு கடலை காண்போம் நாமே. உயிரின் ஓசை கேட்டால் அதன் பொருளை அறிவோம் நாமே. உயரம் போக போக பாரம் குறையுமே. அமைதி வழியுமே. யார் என்று நீயே மெல்ல கேட்டால் வானம் உனக்குள்ளே எல்லை காட்டும். பிறகாய் மாறுவோ, ஆழம் மாறுவோ, அன்பின் மொழியில் மௌனம் பேசுவோ. சுயத்தின் நிழலில் ஒளியை தேடுவோ. கோடி மின்னல் மோத ஒரு திரி அணையாமல் வாழுமே. ஈகை கொண்ட நெஞ்சம் அது இருளை வென்று ஆளுமே. பயணம் என்பது பாதை அல்ல, பாதம் தேடும் ரகசியம். பகிரும் கைகளில் என்றும் இருக்கும் ஒரு அதிசயம். எதுவும் நிலையில்லை, வியாதால் அன்பு அழியவில்லை. சுவரில்லாத வீடு இந்த மனது திறந்து வைத்தால் அதுவே நமது. இறகாய் மாறுவோம், வானம் மாறுவோம், அன்பின் மொழியில் மௌனம் பேசுவோம். சுயத்தின் நிழலில் ஒளியை தேடுவோம். மனித பண்பில் தெய்வம் காணுவோம். உயிரின் ஒளி மௌனத்தின் மொழி. இறகாய் இறகாய். வாங்க சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் தம்பி, நல்லா இருக்கியா? ஒரு சின்ன விஷயம் சொல்லுங்க. இல்லை, உன்னை தேடி ஒரு போலீஸ்காரன் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்தான். யாரு? A2 போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் போல இருக்கு. உன்னை பற்றியும் மிச்சம் 2 டாக்டர் பற்றியும் கேட்டு போனாங்க, விசாரிச்சுட்டு போனாங்க. சரிங்க சார், நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவன் எங்க போறான்? ஹலோ சார், இவன் போறான் சார். இது போகிறோண்ணா. சரி நான் பார்த்துக்கிறேன். வணக்கம் சார், என் பேர் அகிலேஸ்வரன். வணக்கம் வணக்கம். என்ன சார், கலர் பட்டனில் போட மாட்டீங்களா? சாரி சார்.
சொல்லு அந்த பெரியவர் என்ன பண்ண? இல்லை சார், இப்போ தான் விசாரிச்சுட்டு வந்தேன். எனக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சார். ஆப்ரேஷன் ப்ராசஸ் நடக்கும் போதே இறந்துட்டாரு. எனக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். கிளம்பு, நான் கூப்பிட்டா நீ ஸ்டேஷனுக்கு வரணும். வரேன் சார். ஒரு வழியாக சமாளித்தாச்சு. ஹலோ. நான் அவ்வளோ சொல்லி போலீஸ்கிட்ட பேசியிருக்கேன்ல. ஐயோ சார், நான் எதுவும் சொல்லலை சார். அவர் எதாவது சார் கேட்டார். நான் ஆஃபர் ரெடின்ட்டு பேசி அனுப்புகிறேன், நீ வேலைக்கு ஜாயின் பண்ணுறேன். ஹலோ ஹலோ. சே, ரீல்ஸ் அது பார்ப்போம். தோசை இட்லி சாம்பார் சட்னி சட்னி, தோசை இட்லி சாம்பார் சட்னி சட்னி, தேடி பிடிச்சி ஹோட்டல்ல வாயின்னு வந்த பார்சல்ல, நல்ல ஹோட்டல் தெரியல வாயின்னு வந்தது சரியில்லை. நீ போட்டு கடா தட்டை எத்து 5 பூரி, முட்டு கடா வைத்து உள்ள வாரி வாரி. அட அப்பா, என்ன ஊருக்கு அனுப்ப சொல்லி தான் பண்ணிருந்தியா? அகிலேஸ்வர் எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சார். ஓகே, எனக்கு ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு கேஏ பப்புக்கு வந்துடு, ரீயூனியன் பார்ட்டி இருக்கு. ஓகே சார். மச்சான், படம் முடிச்சு பக்கத்தில் இருக்கிற பப்புக்கு போகலாம். அகிலேஸ்வர் ட்ரிங்க்ஸ் சாப்பிடு. இல்லை சார், குடிக்கிற பழக்கம் இல்லை. சும்மா சாப்பிடு. இல்லை நிஜமா வேணாம் சார். வேணாமா? ஓகே. உனக்கு டாக்டர் வேலை தர வரன்னு தெரியும்? எதுவுமே தெரியாது சார், ஜோக்கர். அது தெரியும், சும்மா தான். வேற என்னெல்லாம் பண்ண தெரியும்? ஆடுறது, பாடுறது? பாட வரும். சிங்கிங். ஓய் ஸ்டாப் டு மியூசிக். பாடு. சார் சார் தெரியாமல் சொல்லிட்டேன் சார், பாட வராது சார். பாடுறா. இல்லை சார், கலாய்ப்பாங்க சார். ஐ பாடு. மைக் இருக்கா? கொலை பண்ணிட்டு வந்து இருக்கேன் நீடா, கொஞ்சம் கூட்டம் பண்ண சில்ல பையன் மில்லியா. போலீஸ் கிட்ட மாட்டேன்னா 2 வருஷம் ஜெயில். MBBS MBMB படிச்சேன், படிச்சது வேஸ்டா போச்சு. வெள்ளை கோட்டு வேஸ்டா போச்சு, டாக்டர் ஆகி வேஸ்டா போனேன். தேவையில்லாம ஒருத்தனை கொன்னேன், இப்போ போலீஸ் கிட்ட மாட்டாம சுத்துறான். ஆப்ரேஷன் பண்ற பேர்ல ஒருத்தனை கொன்னேன். போலீஸ் என்ன வலை வீசி தேடுறாங்க. இவங்க மத்தியில தப்பிக்கிறது போதும் போதும் ஆகுது. ஆபரேஷன் தியேட்டர் ஃபுல்லா கோமாளி டாக்டர் கொலை பண்ணிட்டேன், கொலை பண்ணி எஸ்கேப் ஆக ட்ரை பண்ண போறேன். கோமாளி டாக்டர் கொலை பண்ணிட்டேன், போலீஸ் கிட்ட பயந்து சாவுறேன். கோமாளி டாக்டர் கொலை பண்ணிட்டேன், கொலை பண்ணி எஸ்கேப் ஆக ட்ரை பண்ண போறேன். கோமாளி டாக்டர் கொலை பண்ணிட்டேன், போலீஸ் கிட்ட பயந்து சாவுறேன். கொலை பண்ண போறேன். இருக்கியா? என்னடா பாக்குற? நான் தான் உனக்கு கடத்தினேன். நான் மட்டும் வரல, கூட ஒருத்தர் வந்திருக்காரு. வா ப்ரோ. சிரிச்சனா ஷேர் தருவோன்னு நினைச்சியா? என்னடா அப்படி பாக்குற? உங்க ஒப்பனை கொல்லும் போதே ஒன்னையும் கொண்டிருக்கணும், வேணான்னு விட்டேன். அன்னைக்கு உங்க ஒப்பனை பக்கம் ஒரு கலாம் வந்திருந்தான். அவன் ஏன் அப்பன் தான் மிலிட்ரி ஆஃபீஸருக்கு ட்ரைனிங் போனான். ஆனா அவனை செலக்ட் பண்ணாம ஒண்ணுமே பண்ணாத உங்க ஒப்பனை செலக்ட் பண்ணிட்டாங்க.
அன்னைக்கு ஒரு நாள், அப்பா அப்பா அழுவாதப்பா, இங்க கஷ்டப்படுறவனுக்கு ஒன்றும் கிடைக்காதுப்பா. எவன் ஜாலியா இருக்கணும் அவனுக்கு எல்லாம் கிடைக்குது. நம்மளாம் அன்னைக்கு அவனை கொல்லணுப்பா. நான் கொல்றேன். பிளான் பண்ணி உங்க அப்பாவை கொல்லணும்னு எங்க அப்பாவை உன் வீட்டுக்கு அமிச்சு வாண்டடா இந்த ஹாஸ்பிட்டல் பத்திக்கிற எல்லா உண்மையும் சொல்ல வச்சோம். நேரத்தில் யாரா? யார் வேணும்? விநாயகன். நான் தான். நாயே, உன்னால அப்பா செத்துட்டான்டா, நானே உனக்கு கொல்றேன்டா. அவன் கஷ்டப்பட்டு படிச்சு மாடு மாதிரி உடைக்கிறானா, அவனுக்கு எதுவும் கிடைக்காது. நீ பிட் அடிச்சு வந்து அவனுக்கு டாக்டர் சீட் நொட்டுவாங்களா? உன்னால எங்க அப்பா துக்கத்திலே செத்துக்காருண்ணா. மீன் சாப்பிடா. டே கன் எடுங்கண்ணா. என் அப்பனை கொல்ல நீங்க யாரா? ஏன்ட்ட வாங்கடா. என் அப்பனை கொல்லலாம் உனக்கு தகுதியே இல்லை. உங்கள்லே உன்னை போடுறேன்டா. சாவுடா. ஷேக் அந்த ஃபைல் இட முடியும். அகிலீஸ்வரன் எனும் குற்றவாளி தன் குற்றத்தை தாமே ஒப்புக்கொண்டதால் அவருக்கு 4 மாத சிறை தண்டனை வழங்குமாறு இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. ராஜா மாதிரி இருந்தேன், இப்படி ஜெயிலில் உட்கார வச்சிட்டாங்களே. வெங்காயமா? இல்ல வெண்டைக்காவா? இல்ல வெங்கட். வெங்கட்டா? என்ன பண்ணா? என்ன ஜெயில தள்ளிட்ட. இப்போ எங்க இருக்கான்? நீ தான் வெங்கட். நான் வெங்கட். அதனால நீ தான் வெங்கட். போயா. எங்க அம்மா கில்னு வைக்க சொல்லிச்சு, எங்க அப்பா ஈஸ்வரன்னு வைக்க சொன்னாப்ல, எங்க தாத்தா அதுக்கே 2 பேர் சண்டை போட்டுக்கிறீங்க, அகிலீஸ்வரன்னு வைக்கிறேன்னு சொல்லிட்டு வித்தியாசமா என் பேரை வச்சுட்டாங்க. நானே அந்த காணில் இருக்கிறேன், நீ வந்து வெங்கட்டுங்கிற. நீங்க என்ன பண்ணுங்கிற தம்பி? நீ யாரு சார்? அக்யூஸ் சார். ஏன்னா மேடம் நான் என்ன சொல்லுங்கிற? வெங்கட் இவன், வெங்கட் இவன். எப்பா இவன் பைத்தியம்பா. பைத்தியமா? ஆமா, அதான் கொலை பண்ணிட்டான் போல இருக்கு. லைஃப் மிஷன் குத்துட்டாங்க, அன்னிலிருந்து பைத்தியம் ஆயிட்டான். ஏவா பைத்தியத்துக்கிட்டலாம் பேச வேண்டியதா இருக்கே. இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா மனுஷங்களும் கெட்டவங்க கிடையாது, நல்லவங்களாக தான் இருந்திருக்காங்க. அவங்கள இந்த உலகம் கெட்டவனாக மாற்றிடுது. அதே மாதிரி தான் இங்கே இந்த டாக்டருக்கும் அவர் அப்பாவுக்கும் டேலண்ட் இருந்தும் அவங்கள யாரும் மதிக்கிறது இல்லை. ஏதோ லூஸு மாதிரி பண்ணுறவங்கள ட்ரெண்டு பண்ணாமல் திறமையை காட்டுறவனை ட்ரெண்டு பண்ணால் இந்த சமூக வலைத்தளங்களுக்கு நிறைய நல்ல கருத்து சொல்லுவாங்க. அதே மாதிரி எந்த தொழிலாக இருந்தாலும் திறமையானவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, சோம்படிக்கிறவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்காதீங்க. நன்றி.